இப்போ நான் இருக்கிறேன்னா ஒரு அம்மா பெற்றுக்கிட்ட குழந்தை, இங்கே இருக்க எல்லாருமே அதுதான். ஒரு அம்மா ஒரு குழந்தை பெற்றுக்கிறாங்க, அந்த குழந்தைக்கு கண்ணு, காது, மூக்கு, கிட்னி, கணையம், கல்லீரல் எல்லாமே இருக்குது. யோசிச்சு பாருங்க, ஒரு அம்மா இதெல்லாம் எப்படி செஞ்சாங்க, இந்த உறுப்பெல்லாம் எப்படி செஞ்சாங்க, யாருடைய அறிவை வச்சு செஞ்சாங்க? ஒரு குழந்தை பெற்றுக்கிறாங்க, வெறும் வடை, போண்டா, பஜ்ஜி, கூழு, கஞ்சி எல்லாம் குடிக்கிறாங்க. ஒரு குழந்தை பெற்றுட்டாங்க. அந்த குழந்தைக்கு கண்ணு, காது, மூக்கெல்லாம் இருக்குது. அப்போ யார் செஞ்சது? இந்த கண்ணை யார் செஞ்சது? என்னோட கண்ணை யார் செஞ்சு கொடுத்தது? எனக்கு ஒரு இருதயம் இருக்குது, இது யார் செஞ்சதுன்னா எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்தாங்க. எங்கள் அம்மா என்ன அறிவை செஞ்சு கொடுத்தாங்க? எங்கள் அம்மாவோட அறிவு, எங்கள் அம்மாவுடைய சொந்த இங்கே உலகத்தில் கற்றுக்கிட்ட அறிவை வச்சு செஞ்சு கொடுத்தாங்களா, எங்கள் அம்மாவோட உடம்புல இருக்கிற கடவுள் கொடுத்த உடல் அறிவை வச்சு கண்டுபிடிச்சு செஞ்சு கொடுத்தாங்களா? ஒரு குழந்தை பெற்றுக்கிற காரணம் அம்மாவுடைய வெளியறிவா, உடம்புடைய உடல் அறிவா, டாக்டரோட அறிவா, யோகாவோட அறிவா, மூச்சு பயிற்சியோட அறிவா, சாப்பிட்ட மருந்து மாத்திரோட அறிவா, அக்குபஞ்சரோட அறிவான்னு கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்லுவோம்? அந்த அம்மாவோட உடம்புல இருக்கிற உறுப்போட அறிவில் தான் குழந்தை பெற்றிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. யாராவது நான் என்னோட அறிவில் தான் குழந்தை பெற்றுக்கிட்டேன்னு யாராவது சொன்னால், ஒரு அம்மா சொன்னாலும் திருப்பி கேட்பேன், அப்போ நீங்கள் கர்ப்ப காலத்தில் உங்கள் வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தை ஆனா பெண்ணான்னு சொல்ல முடியுமா? எந்த அம்மாவும் சொல்ல முடியல. அப்போ என்ன அர்த்தம்? அந்த அம்மாவோட அறிவுக்கும் அந்த குழந்தைய உருவாக்குற அறிவுக்கும் சம்மந்தமே இல்லை. எந்த அம்மாவும் சாப்பிடும் பொழுது கொஞ்சம் இருங்க, நான் இப்போ தான் என் பையனுக்கு கண்ணு செய்கிறேன், காது செய்கிறேன்னு சொன்னதே கிடையாது. இவங்க வாட்டுக்கு டிவி பார்த்துட்டு வடை போண்டாவெல்லாம் சாப்பிட்டு இருக்கிறாங்க, அது உள்ளே போய் குழந்தைய மாதிரி வெளியே வந்துட்டு இருக்கு. இப்போ யோசிச்சு பாருங்க, உடம்புக்கு எந்த அளவுக்கு அறிவு இருந்ததுன்னா வடை போண்டாவே குழந்தைய மாற்றி கொடுக்குது. கிராமத்தில் ஒரு அம்மா வெறும் வடை, போண்டா, பஜ்ஜி, கூழெல்லாம் குடிக்கிறாங்க. டாக்டர்கிட்ட போகல, ஸ்கேன் பண்ணல, அயன் டேப்லெட் சாப்பிடல, எக்ஸசைஸ் பண்ணல, அக்குபஞ்சர் எங்கேயுமே போகல, ஒரு டாக்டரை பார்க்கல, வெறும் கஞ்சி, கூழு, பக்கோடாலாம் சாப்பிட்டாங்க, ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் மறுக்க முடியுமா? அப்படியெல்லாம் இருக்காதுங்க உலகத்தில் அப்படின்னு சொல்ல முடியுங்களா? கிடையாது. அப்போ என்ன அர்த்தங்க? வெறும் வடை போண்டாவை கொடுத்தா இந்த உடம்புல இருக்கிற உறுப்புகள் இருக்கிற அறிவு புது கிட்னி, கணையம், கல்லீரல், கண்ணு, காது, மூக்கோட ஒரு குழந்தை பெற்று தருதா இல்லைங்களா? அப்போ இந்த உடம்புக்கு புதுசாக ஒரு இருதயத்தை செய்ய தெரியுமா தெரியாதா? தெரியுது. அந்த இருதயம் எத்தனை வால்வு இருக்கணும்? வலது ஆர்ட்ரிக்கல், இடது வென்ட்ரிக்கல், ரத்தம்னா WBC, RBC. பாருங்க, கிட்னி என்ன சைஸ் இருக்கணும், என்னென்ன செல்ஸ் வைக்கணும், என்ன கலர் இருக்கணும், எந்த அளவுக்கு அறிவு இருக்கிற இந்த உடம்பா இருந்ததுன்னா ஒரு வடை போண்டாவை கொண்டு போய் மொத்த உறுப்போட ஒரு குழந்தைய பெற்று கொடுக்குது. அப்போ ஒரு அம்மா 10 குழந்தைய பெற்றுக்குவாங்களாமா. 10 குழந்தைக்கு 10 இருதயம் இருக்குமாமா. அப்போ இந்த அம்மானால 10 புது இருதயம் செய்ய முடியுமா இல்லைங்களா? முடியும், வடை போண்டா வச்சு. இந்த அம்மா இருதயத்தில் ஒரு ஓட்டையாமா. இதுக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு உடனே ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லைன்னா உயிர் போயிடும். யோசிச்சு பாருங்க, 10 புது இருதயத்தை செஞ்சு கொடுக்க தெரிஞ்ச ஒரு அம்மாவோட உடம்புல இருக்கிற உறுப்புகளுக்கு இருக்கிற அறிவு இந்த அம்மா இருதயத்தில் இருக்கிற ஓட்டையை ஒரு ஒட்டி பீஸ் வைக்க தெரியாதா? அப்போ என்ன பிரச்சனை வந்துச்சு? அது என்னன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் டாக்டர் போக வேண்டிய அவசியம் இல்லைங்க. இப்போ கிராமத்தில் ஒரு அம்மா இந்த மாதிரி சாப்பிட்டு குழந்தை பெற்றுக்கிறாங்கன்னு சொன்னால் யாரும் மறுக்க முடியல. அப்போ என்ன அர்த்தங்க? வெறும் வடை போண்டையை கொடுத்தா ஒரு கிட்னியை உருவாக்க முடியும்னு அர்த்தம். அப்போ நான் சொல்கிறேன், எந்த ஒரு டாக்டர்டையும் போகாமல் மருந்து மாத்திரை சாப்பிடாம கிட்னி ஃபெயிலியர் இருந்தால் புது கிட்னியாக மாற்றிக்கலாம், இருதயத்தில் ஓட்டை இருந்தால் அடைச்சிக்கலாம்னு சொன்னால சிரிக்கிறாங்க. இது எப்படி சிரிக்க வேண்டிய விஷயங்களை சிந்திக்க வேண்டிய விஷயம். வடை போண்டா சாப்பிட்டு எப்போ ஒரு அம்மா ஒரு குழந்தைய பெற்றுக்கிறாங்களோ அதே மாதிரி தான் இதுங்க. வடை போண்டா சாப்பிட்டு நம்ம கிட்னியை புதுசாக மாற்ற முடியும், புதுசாக உருவாக்க முடியும். அப்போ 10 குழந்தையை பெற்றுக்கிட்ட ஒரு அம்மாவுக்கு 10 குழந்தைக்கு இருதயம் இருக்கு. அந்த அம்மாவை கூப்பிட்டு இருதயத்தோட படம் வரைஞ்சி பாகத்தை குறிக்க சொன்னா தெரியுமா? நீங்க குழந்தை பெற்றுட்டீங்க, நீங்க ஒரு இருதயத்தை படம் வரைஞ்சி பாகத்தை குறிக்க முடியுமா? கிட்னி என்ன சைஸ் இருக்குன்னு தெரியுமா? WBC என்னன்னு தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது. உருவை பத்தி ஒண்ணுமே தெரியாத உங்களால எப்படி ஒரு குழந்தை உருவாக்க முடிஞ்சது? அப்போ நம்ம அறிவில் உடம்புக்குள்ள ஒரு நம்மளை விட மிகப்பெரிய ஜீனியஸ், ஒரு பெரிய சயின்டிஸ்ட் உள்ள இருக்கிறாரு. இவர் இப்போ ஏற்பட்ட சயின்டிஸ்ட்டு வடபோண்டாவை கொடுத்தா குழந்தையா மாத்திர இந்த சயின்டிஸ்ட் உங்களை கேவலம் ஆஸ்துமா, பிபி, தைராய்டு, சக்கரை, பிபின்னு ஏமாத்திடுவாரா? அப்போ வேற தப்பு நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டா போதுங்க. அப்போ 10 குழந்தைய பெற்றுக்கிட்ட ஒரு அம்மாவோட இருதயத்தில் ஒரு ஓட்டைன்னா அதை எந்த ஒரு மருந்து மாத்திரை இல்லாமல் டாக்டர் போக அடைக்க முடியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அம்மா கர்ப்பம் வராங்க, கர்ப்பமான அம்மா ஒரு குழந்தை பெற்றுக்கிறாங்க. புரிஞ்சுக்குங்க எப்படி பெற்றுக்கிறாங்கன்னா, ஒன்று நாம் என்ன பண்ணுவோம், ஒரு குழந்தை உருவாகுதுனாவே கர்ப்பப்பையை பற்றியே பேசிகிட்டு இருப்போம். கர்ப்பப்பையில் குழந்தை உருவாகுது, ஆனால் காரணம் யார்? எல்லா உடம்புல இருக்கிற எல்லா உறுப்பும் சேர்ந்து உருவாக்குது. ஒரு அம்மா குழந்தை பெற்றுக்கிறாங்க, கர்ப்பப்பையில் அந்த ஒரு செல்லாக இருக்கு இல்லைங்களா, ஒரு உயிராக இருக்கிறத மொத்த குழந்தையாக மாற்றுறது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்பு இருக்க எல்லா உறுப்பும். ரத்தத்தில் போய் ஒவ்வொரு பொருளாக எடுத்துகிட்டு வந்து தான் ஒரு குழந்தைய உருவாக்குறாங்க.
இப்போ ஒரு அம்மா கர்ப்ப காலத்தில் இருக்கிறாங்க. இந்த அம்மாவோட ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போச்சு, சோடியம் கெட்டு போச்சுன்னு வச்சுங்களேன். அப்போது கெட்டுப்போன சோடியத்தை எடுத்து தானே இந்த குழந்தை உருவாக்கும். நம்ம உடம்புல எல்லா வித தாதுக்களும் இருக்குது. அப்போது அந்த குழந்தையோட உடம்புல எங்கெங்கெல்லாம் சோடியம் வைக்கணுமோ அங்கெல்லாம் கெட்டுப்போன சோடியத்தை வச்சு குழந்தைய வெளியே தள்ளினா குழந்தை ஊனமாக பிறக்குமா பிறக்காதா? சுகப்பிரசவம் நடக்குமா? கண்டிப்பாக நடக்காது. அப்போ சுகப்பிரசவம் நடக்காததுக்கும் குழந்தை ஊனமாக பிறக்கிறதுக்கும் காரணம் கர்ப்பப்பை கிடையாது. புரிஞ்சுக்குங்க. ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போச்சுன்னா கெட்டுப்போன பொருளால் உருவாக்கப்பட்ட குழந்தை ஊனமாக தான் பிறக்கும், சிசேரியன் தான் நடக்கும். நான் உதாரணத்துக்கு ஒரு பொருள் சொல்கிறேன். எந்த பொருள் கெட்டு போனாலும் குழந்தை ஊனமாக தான் பிறக்கும். அதே மாதிரி ரத்தத்தில் ஒரு பொருளே இல்லை. இந்த அம்மா கர்ப்ப காலத்தில் இருக்கிற அந்த 10 மாசத்துல இந்த அம்மாவோட ரத்தத்தில் பாஸ்பரஸ் அப்படிங்கிற பொருளே இல்லை, ரத்தத்தில் காணும். அப்போ என்ன ஆகும்? இந்த குழந்தைக்கு எங்கெங்கெல்லாம் பாஸ்பரஸ் வைக்கணுமோ வைக்காம தானே குழந்தை வெளியே வரும். அப்புறம் 4 வயசு வரைக்கும் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் தான் தெரியும் குழந்தை மன வளர்ச்சி சரியில்லை போல் இருக்கும்பாங்க. அப்புறம் நீங்கள் எங்கே என்ன பண்ணாலும் தெரியாது, குணப்படுத்த முடியுமா முடியான்னு தெரியாது. ஏன்னா ஒரு பொருளே இல்லாமல் உருவாக்கப்பட்ட ஒரு குழந்தை. எந்தெந்த உறுப்புக்கு அந்த பொருள் வேணுமோ இல்லாமல் வந்திருக்கும். நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்? கர்ப்பப்பையிலே அரைச்சி பண்ணிட்டு இருக்கோம். அதனால தான் கண்டுபிடிக்க முடியல. அம்மாவுக்கு ரத்தம் ஓடுறதே கம்மியாக போச்சு. ஒரு மனிதனுக்கு இவ்வளோ ரத்தம் இருக்குன்னு கணக்கு இருக்குது. கர்ப்ப காலத்தில் இருக்கிற அம்மாவுக்கு இவ்வளோ லிட்டர் ரத்தம் இருக்கணும். அந்த ரத்தம் ஓடுறது கம்மியாக போச்சுன்னா அம்மாக்கே கம்மியாக இருக்கும் பொழுது குழந்தை கண்டிப்பாக பிரச்சனையோடு தான் பிறக்கும். இல்லைன்னா இந்த அம்மாவோட உடம்புல இருக்கிற உறுப்புக்கு அறிவு கெட்டு போச்சுன்னா குழந்தைக்கு 6 விரலோட குழந்தை பிறக்கும், 2 தலை 4 கால். வித்தியாசமான குழந்தை பிறக்கிறது காரணம் என்னென்னா அம்மாவோட உடம்புல இருக்கிற உறுப்புகளுக்கு அறிவு கெட்டு போச்சுன்னு அர்த்தம். ஆக மொத்தம் சுகப்பிரசவம் நடக்காமல் இருக்கிறதுக்கும் சிசேரியன் நடக்கிறதுக்கும் 4 காரணம். ஒன்று, ஒரு பொருள் ரத்தத்தில் கெட்டு போச்சுன்னா அந்த மாதிரி நடக்கும். ரத்தத்தில் ஒரு பொருள் இல்லாமல் போச்சுன்னா நடக்கும். அந்த அம்மாவோட உடம்புல இருக்கிற ரத்தம் அளவு கம்மியாக போச்சுன்னா நடக்கும். அறிவு கெட்டு போச்சு நடக்கும். இப்போ சொல்லுங்கள், நீங்கள் கர்ப்ப காலத்துலேருந்து குழந்தை பெற்றுக்கிற வரைக்கும் ஸ்கேன் பண்ணுறீங்க, அயன் டேப்லெட் சாப்பிட்றீங்க, கால்சியம் டேப்லெட் சாப்பிட்றீங்க, வாக்கிங் போகிறீங்க, என்னென்னமோ வித்தியெல்லாம் பண்ணுறீங்களே. எந்த மருத்துவராலையாவது பிறக்க போகிற குழந்தை ஒரு சுகப்பிரசவத்துக்கு, ஊனத்தை விடுங்க, சுகப்பிரசவம் நட கேரண்டி தர முடியுமா? இப்போ எல்லாம் அப்படி தான் நடக்குதா? 100ல் 90 சிசேரியன் நடக்குது. அப்போ எல்லாமே பண்ணி கால் டாக்ஸி வச்சு அப்பாயின்மெண்ட் வாங்கி எல்லா மருத்துவத்தையும் பார்த்து யாராவது சட்டை பிடிச்சி கேட்டிங்களா? சார் எல்லாமே பண்ண, நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே பண்ணணும் இல்லையா, ஏன் சிசேரியன் பண்ணீங்கன்னு கேட்டிங்களா? இந்த 4 விஷயத்தை பற்றி தெரியாத எந்த மருத்துவராலையும் உலகத்தில் சுகப்பிரசவம் கொடுக்க முடியாது, ஊனத்தையும் தடுக்க முடியாது. என்னால் கேரண்டி தர முடியுங்க. கர்ப்பமான காலத்துலேருந்து நான் சொல்கிற டெக்னிக்கை 4 டெக்னிக்கை ஒழுங்காக ஃபாலோ பண்ணுற டெக்னிக் சொல்லி தருவேன். இதை மட்டும் ஃபாலோ பண்ணி ஒரு ஸ்கேன் பண்ணாமல், அயன் டேப்லெட் சாப்பிடாமல், வாக்கிங் கூட போகாமல், டயட்டே கிடையாது, என்ன வேணால் சாப்பிட்லாம். அந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணால் என்னால் கேரண்டி தர முடியும், கண்டிப்பாக சுகப்பிரசவம் தான் நடக்கும், ஊனமில்லாத குழந்தை தான் பிறக்கும், ஆரோக்கியமாக தான் இருக்கும். நீங்கள் ஃபோன் பண்ணி உங்கள் வீட்டுக்காருக்கு சொல்லலாம், ஏங்க நான் குழந்தை பெற்றுக்கிட்டேன், யாருமே இல்லை, வீட்டில் தனியாக இருந்தால் பெற்றுக்கிட்டேன்னு சொல்லலாம். அதெல்லாம் சாதாரண ஒரு விஷயம், நம்ம பெரிய விஷயமா நினச்சிட்டு இருக்கிறோம். அப்போது இது வரைக்கும் நான் பேசினது நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, நோய் கிருமிகள் மூலமாக வர எல்லா நோய்களுக்கும் 4 தான் காரணம். அதே மாதிரி ஒரு அம்மா சுகப்பிரசவத்துக்கும் ஊனமில்லாத குழந்தைய பெற்றுக்கிறதுக்கும் இது 4 தான் காரணம், தவிர வேறு எதுவும் காரணம் கிடையாது. யோசிச்சு பாருங்கள், சயின்டிஃபிக்காக யோசிச்சு பாருங்கள், இது தவிர வேறு காரணமே இருக்காது. அப்போது ஒரு அம்மா 10 குழந்தைய பெற்றுக்கிறாங்க, அந்த 10 குழந்தைக்கு 10 இருதயம் இருக்குது. இந்த அம்மா இருதயத்தில் ஒரு ஓட்டை வந்தோடனே ஏன் மருத்துவரை தேடி போகிறோம், ஏன் அடைக்க முடியாதுன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒன்று சொன்ன தமாசா இருக்கும். இருதயத்தில் ஓட்டை இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது இருதய சம்மந்தப்பட்ட நோயே இல்லை, தமாசா இருக்கும், ஆனால் உண்மை. புரிஞ்சுக்குங்க. 10 இருதயம் செஞ்சு கொடுத்த அம்மானால இந்த இருதயம் ஒட்டு பீஸ் வைக்க தெரியாதா? தெரியும். ஒரு கார் கம்பெனி இருக்குது, புதுசாக கார் செஞ்சு வெளியே கொடுத்துட்ருக்காங்க, மாதம் 50 கார் வியாபாரம் பண்ணிட்டுருக்காங்க புதுசாக. அப்போ அந்த கார் கம்பெனிக்கிட்ட என்ன இருக்கும்? அந்த ஒரு காரை செய்யறதுக்கான அறிவு, லேபரு, மெட்டீரியலு, எல்லா பொருளும், எல்லா வசதியும் இருக்கும். அதே கார் கம்பெனிக்கிட்ட போயிட்டு அதே மாடல் காரில் ஒரு சின்ன பிரச்சனை சொல்லி கொடுத்தீங்கன்னா, எனக்கு சரி பண்ண தெரியாதுன்னு சொன்னால் ஒத்துக்குவீங்களா? ஏங்க புதுசாக காரே செஞ்சு கொடுத்துட்ருக்கீங்க, ஒரு ஒட்டு பீஸ் வைக்க தெரியாது கேட்பீங்களா இல்லையா? இதே கேள்வி உடம்புட்டு கேட்டு பாருங்க. அப்போது இந்த 10 இருதயத்தை உருவாக்கின அம்மானால ஒரு இருதயத்தில் இருக்கிற ஓட்டை ஏன் அடைக்க முடியலன்னா, புரிஞ்சுக்குங்க, அந்த கர்ப்ப காலத்தில் அந்த அம்மா 10 குழந்தைய பெற்றுக்கும் போது இதை 4 ஒழுங்காக வச்சுருந்துருக்காங்கன்னு அர்த்தம். அதனால் ஊனமெல்லாம் பிறந்துருச்சு. இப்போ இந்த 4ல் ஒன்று பிரச்சனை வந்துருச்சு. இப்போது இந்த ஓட்டை அடைக்கிறதுக்கு இந்த அம்மாவுக்கு தெரியும், உடம்புக்கு, நான் சொல்கிற அம்மாங்கிறது உடம்போட அம்மா தெரியும். ஒரு பொருளை எடுத்துகிட்டு போய், உதாரணத்துக்கு கால்சியம் தேவைப்படுது, ஒரு கால்சியம் இருந்தால் தான் கொண்டு போய் அந்த ஓட்டை அடைக்க முடியும்னு வச்சுங்களேன். உங்கள் ரத்தத்தில் கால்சியம் கெட்டு போய் கிடக்குது,
கெட்டுப்போன கால்சியத்தை எடுத்துட்டு போய் அடைச்சிட்டு இருக்குது, அது உருகி உருகி வந்துட்டு இருக்கு. இப்ப பிரச்சனை இருதயத்தில் இருக்கிற ஓட்டைங்கிறது இருதய சம்மந்தப்பட்ட நோயா இல்ல ரத்தம் சம்மந்தப்பட்ட நோயா? அது கிட்னி ஃபெயிலியர்னு சொல்றாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் கிட்னி ஃபெயிலியருங்கிறது கிட்னி சம்மந்தப்பட்ட நோய் இல்லை, இல்லை தமாசா இருக்கும். நான் பேசுறது தமாசா இருக்கும், ஆனால் உண்மை. கிட்னி தன்னை புதுப்பிச்சுக்கிறதுக்கு தெரியும் இந்த உடம்புக்கு. ஆனால் அந்த கிட்னியை புதுப்பிக்கிறதுக்காக சில பொருள்கள் தேவைப்படுது. அது ரத்தத்தில் இல்லை, இல்லை கெட்டு போய் கிடக்கு. அப்போ அதுக்கு அது இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கிட்னி தன்னை புதுப்பிச்சுக்கும். அப்போ இது கிட்னி சம்மந்தப்பட்ட நோயா இல்லை ரத்தம் சம்மந்தப்பட்ட நோயா? இப்படி எந்த உறுப்பில் நோய் வந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த உறுப்பு சம்மந்தப்பட்ட நோய் கிடையாது, ரத்தம் சம்மந்தப்பட்ட நோய். இது புரிஞ்சா தான் நோயை குணப்படுத்த முடியும். ஏங்க இது வந்து பெண்களுக்கு வேணால் பொருந்தும். ஏன்னா பெண்கள் தான் குழந்தை பெற்றுக்கிறாங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி பெண்கள் குழந்தை பெற்றுக்கிறாங்க. அப்போ ஆண்களுக்கும் அதே மாதிரி இருக்குமான்னு ஒரு சந்தேகம் வரும். பெண்களுக்கு கர்ப்பப்பை இருக்குது, ஆண்களுக்கு இல்லை, அவ்வளோதான் வித்தியாசங்க. பெண்களோட உடம்பு மாதிரியே ஆண்களுக்கும் இந்த அறிவெல்லாம் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, பிறக்கும்போது ஆண்கள் இவ்வளோ பெருசு தான் இருந்தோம், இப்போ இவ்வளோ பெருசு ஆகிட்டோம். பிறக்கும்போது சின்ன கண்ணு, இப்போ கண்ணு பெருசாயிருச்சு. அப்போ என்ன அர்த்தம்? ஆண்களுடைய உடம்புக்குள்ளேயும் கண்ணை பெருசு பண்ணுற அறிவு எப்போ இருக்குதோ அப்போ கண்ணை புதுசாக மாற்றிருக்குன்னு அர்த்தம். பிறக்கும்போது சின்ன கிட்னியாக இருந்துச்சு, இப்போ பெரிய கிட்னி ஆயிடுச்சு இல்லைங்களா? அப்போ என்ன அர்த்தம்? புதுசாக கிட்னியை செய்ய தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சனால தானே மாறி இருக்கு. அதை விடுங்க. நம்ம உடம்புல இருக்கிற பாருங்க, கையெல்லாம் பார்த்தீங்கன்னா தோலில் உறிஞ்சு உறிஞ்சு போகும். அடிக்கடி பார்த்துருப்பீங்க, கை தோல் உறிஞ்சிருக்கும். அப்போ இந்த கையில் இருக்கிற தோல்லாம் புதுசாக மாறுது நம்ம சொல்கிறோம். இதே மாதிரி முடியிலிருந்து நகை வரைக்கும் இருக்கு நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளும் தோல் உறிஞ்சு புதுசாக மாறிட்டு இருக்கு. ஆனால் அதை பற்றி யாருமே பேசுறதே இல்லை. நம்ம குடல் இருக்கு இல்லைங்களா, மனிதனுடைய குடல். இப்போ உங்ககிட்ட குடல் இருக்கு, உங்கள் குடலை போய் ஒரு ஸ்கேன் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடுங்க. 2 நாளுக்கு அப்புறம் செவ்வாய்க்கிழமை போய் அந்த குடலை பாருங்க, நீங்கள் ஃபோட்டோ எடுத்த அந்த குடல் அங்கே இருக்காது, புது குடல் தான் இருக்கும். 36 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நம்ம குடல் புது குடலாக மாறிட்டு இருக்கு. ரத்தத்தின் வெள்ளை அணுக்கள் WBC 13 நாளுக்கு ஒரு தடவை புதுசாக மாறிடும். 13 நாளுக்கு அப்புறம் உங்கள் உடம்புல WBC இருக்கவே இருக்காது, வேற WBC இருக்கும். RBC ரத்தத்தின் சிவப்பணுக்கள் 120 நாள், அதுக்கப்புறம் இருக்காது, மாறிடும், புதுசாக மாறிடும். கல்லீரல் வருஷத்துக்கு ஒரு தடவை. இந்த மாதிரி ஒரு முடி, போன வருஷம் இந்த முடிங்களா, வேற முடி தானே வளர்ந்து வளர்ந்து போகுது. நகம், இந்த நகம் முடி தோல் மட்டும் நம்ம கண்ணுக்கு தெரியுது, மற்ற ஒரு பற்றி தெரியுது. தெரியலங்கிறக்காக நம்ம பேசாமல் இருக்கிறோம். நீங்கள் வச்சிருக்கிற கண்ணு போன வருஷம் இருந்த கண்ணே இல்லை, தெரியுங்களா? உங்களோட இருதயம், இந்த மாதிரி முடியிலேருந்து நகை வரைக்கும் இருக்கிற எல்லா உறுப்புகளும் ஒரு வருஷத்துக்கு ஒரு புதுசாக மாறுதுன்னு வச்சுக்கங்களேன். அப்போ போன வருஷம் இருந்த உறுப்பே இல்லாத போது 5 வருஷமா எப்படி உங்களுக்கு கண்ணில் நோய் இருக்கும்? நான் கேட்குறேன் கேள்வி. சொல்கிறாங்க எனக்கு 5 வருஷமா கண்ணில் பிரச்சனைங்க. அப்போ கண்ணில் எப்படிங்க 5 வருஷமா பிரச்சனை இருக்கும்? உங்கள் கண்ணே போன வருஷம் இந்த கண்ணு இல்லை, அப்போ பிரச்சனை உறுப்புலையா ரத்தத்துலையா? அப்போ ரத்தத்தில் ஒரு பொருள் இல்லைங்கிறனால அந்த புது செல் வந்து இதே கெட்ட செல்லாக உருவாயிட்டு இருக்கு. இங்கே நீங்கள் மாற்றி வச்சிங்கன்னா அங்கே மாறிடும். ஏங்க கல்லீரல் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுதுன்னு சொல்கிறீங்களே, அன்னைக்கு ஒரு நாள் கல்லீரல் இல்லாமல் என்ன பண்ணும் உடம்பு? நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நாள் கல்லீரல் தூக்கி வெளியே வீசிட்டு புதுசாலாம் மாற்றாது. ஒரு கம்பெனி இருக்குது, அதில் 1 லட்சம் பேர் வேலை செய்கிறாங்க. 1 லட்சம் பேர்த்தையும் ஒரே நாளில் வேலையை விட்டு தூக்கிட்டு புதுசாக ஆள் மாற்றினீங்கன்னா அன்றைக்கி தான் வேலை கெட்டு போகும். டெய்லி 10 பேர்த்து வேலையை விட்டு தூக்கிட்டு புதுசாக மாற்றி பாருங்கள், கம்பெனி வேலையும் நடக்கும், அந்த இருக்க அத்தனை பேர்த்தையும் புதுசாக மாற்றிடலாம். அந்த மாதிரி கல்லீரல் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் இருக்கிற எல்லா வேலைக்காரங்களையும் எல்லா செல்களையும் இப்போ ஒரு செகண்டில் ஒரு 10 லட்சம் செல்லு செத்து போயிடும், செத்துங்க புதுசாக உருவாகும். இப்படி ஒவ்வொரு செகண்டும் நம்ம கல்லீரல் இருக்கிற பல லட்சம் செல்லு செத்து 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 ஒரு வருஷத்துக்குள்ள என்ன ஆகும்? அந்த இடத்துல புது கல்லீரலாக மாறிடும். நம்ம உடம்புல ஒரு நிமிஷத்தில் 300 கோடி செல்கள் சாகுது. நம்ம கை தேய்ச்சோம்னா அழுக்கா வருது இல்லைங்களா, கருப்பு அழுக்கு. இது வந்து அழுக்கு கிடையாதுங்க, நம்ம உடம்புல செத்து போன செல்கள். இது யூரின் வழியாக போகுது, லெட்டின் வழியாக போகுது, வேறு வழியாக வருது. போன வருஷம் வாங்கின செல்ஃபோனை பாருங்கள், தேஞ்சு போய் கிடக்கும். ஆனால் 34 வருஷத்துக்கு முன்னால் வாங்கின என்னோட கை தேஞ்சு போகல. அப்போ என்ன அர்த்தங்க? கை புதுப்பிச்சுட்டு இருக்குன்னு அர்த்தம். 60 வருஷத்துக்கு முன்னால் வாங்கின உங்கள் கை தேஞ்சு போகல, ஏன்னா உங்கள் கை புதுப்பிச்சுட்டு இருக்கு. உங்கள் முகம் தேஞ்சு போச்சா? யோசிச்சு பாருங்க. எப்போ நீங்களாம் நல்ல ஆரோக்கியமாக நம்ம இருக்கிறோமோ நம்ம உடம்பு பார்த்தாவே தெரியும். நம்ம உடம்பு அதே உடம்பு கிடையாது, இல்லை புதுசாக மாறிட்டு இருக்கு, இது கூட நமக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் எந்த உறுப்புலையும் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க, ரத்தத்தில் தான் பிரச்சனை. அப்போ நான் சொல்லிக் கொடுக்குற மாதிரி இந்த 4 டெக்னிக்கை நீங்கள் எப்போ ஃபாலோ பண்ணுறீங்களோ உங்கள் உடம்புல ஒரு நிமிஷத்தில் 300 கோடி செல்லு புதுசாக உருவாகும். இப்படி உருவாகும் பொழுது ஒரு வருஷத்துக்குள்ள, நான் சொல்றது அதிகபட்சமாக ஒரு 10 நாளில் 30 நாளில் 50 நாளில், ஏன்னா எல்லா கண்ணோட செல்லும் கெட்டு போய் கிடக்க போகிறதில்ல, கொஞ்சம் தான் கெட்டு போய் கிடக்கும். அப்படி இந்த டெக்னிக் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களோ உங்கள் கண்ணு புதுசாக மாறிடும்.
கண்ணே புதுசாக மாறுற டெக்னிக் இருக்கும் பொழுது கண்ணில் இருக்கிற நோயை பற்றி ஏன் நீங்கள் பேர் வச்சுக்கிட்டு அதுக்கு மருத்துவத்தை தேடுறீங்க? அப்போ கிட்னி புதுசாக மாறிடுங்களா? மாறிடுங்க, சும்மாலாம் சொல்லுங்க. இப்போ பொதுவாக கிட்னி ஃபெயிலியர்னு என்ன பண்ணுவாங்க? சார் 50% ஃபெயிலியர் கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சுன்னு என்ன பண்ணுவாங்க? டயாலிசிஸ் பண்ணுவாங்க, மருந்து மாத்திரை கொடுப்பாங்க. முன்னேறி இருக்கா பின்னேறி இருக்கா? எல்லா மருந்து மாத்திரையும் பார்த்து எல்லா மருத்துவம் பண்ணி 60 தானே மாறுது. அப்புறம் 70%, 80%, 90%, அப்புறம் மொத்தமாக கிட்னி முடிஞ்சு போயிடுது. அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த டெக்னிக்கில் 90% ஃபெயிலியராக இருக்கிற ஒரு கிட்னி பேஷண்ட்டை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா, நான் சொல்கிற டெக்னிக்கை ஃபாலோ பண்ணாங்கன்னா 30 நாளுக்கு அப்புறம் ஸ்கேன் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். வேறு ஆஸ்பத்திரியில், அதே ஆஸ்பத்திரி போக வேண்டாம். ஒருவேளை பார்த்துட்டு அடடா என்னது திடீர்னு நமக்கு இது வித்தியாசமாக கிட்னி நல்லா இருந்துச்சு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, பழைய ரிப்போர்ட் கொடுத்துருக்கு வாய்ப்பு இருக்குது. வேறு ஆஸ்பத்திரியில் போய் செக் பண்ணி பார்க்கும்போது ஏற்கனவே 50% ஃபெயிலியர் இருக்கிறது இப்போ 40க்கு வந்திருக்கும். ஸோ கிட்னி புதுசாக மாறும். நீங்கள் வெளியெல்லாம் அறுத்து ஆப்ரேஷன் பண்ணி வேறு கிட்னியெல்லாம் உள்ளே வைக்க வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் எந்த உறுப்பையும் வெளியிருந்து எடுத்துகிட்டு வர அவசியம். உள்ளே இருக்கிற கிட்னிவே புதுசாக மாத்திரைக்கு டெக்னிக் இருக்கும் பொழுது ஏன் கஷ்டப்பட்டு அறுத்து ஆப்ரேஷன் பண்ணி வேறு கிட்னி வைக்கிறீங்க? அப்போது ரத்தத்தில் எல்லா பொருளையும் நல்ல பொருளாக மாற்றி எல்லா பொருளையும் வச்சு ரத்தத்தை ஊற வச்சு அறிவு கொடுக்குற இந்த நாளை மட்டும் சரி பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு செகண்டும் உங்கள் உடம்புல முடியிலிருந்து நகை வரைக்கும் இருக்கிற எல்லா உறுப்பும் ஒவ்வொரு செகண்டும் ஒரு நிமிஷத்துக்கு 300 கோடி செல் வீதமாக புதுசாக மாறும் பொழுது உங்கள் கண்ணு காது மூக்கு கிட்னி கண் எல்லாமே புதுசாக மாறிச்சுன்னா நோயை பற்றி ஏன் பேசணும்? பொதுவாக பாருங்கள், ஒரு மருத்துவத்தை நீங்கள் போனீங்கன்னா உங்கள் வயசு நோய் ஒரு அரை மணி நேரம் பேசுவீங்க நோயை பற்றி. இங்கே ஏன் உங்களுக்கு உங்கள் பேரை கூட நான் கேட்கல, நோயை பற்றி கேட்கல, ஏன் தைரியமாக பேச ஆரம்பிச்சிட்டேன்னா சொல்லி வேஸ்ட். நீங்கள் எந்த நோயை பற்றி சொன்னாலும் அதுக்கு மருத்துவம் இதுதான். இதை செஞ்சால் உங்களுக்கு எந்த நோய் எந்த உறுப்பில் இருக்கோ அந்த உறுப்பே புதுசாக மாறும் பொழுது அந்த நோயை பற்றி ஏன் கவலைப்படுறீங்க? குணமாயிரும். ஆச்சரியமாக இருக்கும். உண்மையான்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறத யாரும் நம்ப வேண்டாங்க. யாருக்கு நான் ஏன் கிட்னி பற்றி நான் பேசுகிறேன்னா இருக்கிறதுலே அதை புரிய வைக்க முடியும். கிட்னி பேஷண்ட்டு தான் அதுக்கு ஒரு ப்ரூஃப் நல்லா அருமையாக இருக்கும். 80% கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்டு கூட்டிகிட்டு வாங்க. நான் லிஸ்ட்டு வச்சுருக்கிறேன், எத்தனை பேர் இதுக்கு முன்னால் வந்திருக்கிறாங்க, எத்தனை பேருக்கு கிட்னி புதுசாக மாறி இருக்குன்னு. ஃபோன் நம்பர் தர பேசி பாருங்கள். அந்த 80% 60க்கு வரும் 30 நாளில். அடுத்த 30 நாளில் 40க்கு போகும். கிட்னி புதுசாக மாறிடும். டயாலிசிஸ் கம்மி தான் பண்ணுவாங்க, அதிகம் பண்ண மாட்டாங்க. இதுக்கு முன்னால் டயாலிசிஸ் பண்ணிட்டு இருந்தவங்க வாரத்தில் 2 நாள் பண்ணிட்டு இருந்தவங்க 10 நாளைக்கு பண்ணுறாங்க, ஒரு நாள். அடுத்து 1 மாதம் ஆகும். அப்புறம் 1 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணால் போதும். அப்போ கிட்னி புதுசாக மாறுதுன்னு அர்த்தம். அப்போது இது வரைக்கும் நாம் பார்த்ததில் நோய் கிருமிகள் மூலமாக வர எல்லா நோய்களுக்கும் நாலுதான் காரணம். சுகப்பிரசவத்துக்கும் குறையில்லாத ஊனமில்லாத குழந்தை பெற்றுக்கிறதுக்கும் நாலுதான் காரணம். நம்ம உடம்புல முடியிலிருந்து நகை வரைக்கும் இருக்கிற எல்லா உறுப்பையும் புதுசாக மாத்துறதுக்கும் நாலுதான் காரணம். பொதுவாக கண்ணில் ஒரு நோயின்னு வந்தால் நீங்கள் கண் டாக்டர்கிட்ட போவீங்க, கண்ணாடி மாட்டி விடுவாங்க. உங்கள் கண்ணாடியோட பவர் போக போக அதிகமாகுதா கம்மியாகுதா? உங்கள் கண்ணாடி பவர் எப்போ அதிகமாகுது என்ன அர்த்தம்? உங்கள் கண்ணோட பவர் கம்மியாகுதுன்னு அர்த்தம். உங்கள் கண்ணுடைய பவர் கம்மி பண்ணுறதுக்கு ஏன் காசு கொடுத்து கண்ணாடி மாட்டியிருக்கீங்க? யோசிச்சு பாருங்கள். ஒரு கண்ணாடி மாட்டினா போக போக கண்ணாடி கழட்டிடணும், கண்ணு குணமாயிருச்சுங்கன்னு சொல்லணும். ஆனால் கண்ணாடி பவர் அதிகமாகுது. அப்போ என்ன அர்த்தம்? கண்ணு பவர் கம்மியாயிட்டு இருக்குன்னு அர்த்தம். இது என்ன மருத்துவம்? அதை விடுங்க. நீங்கள் போன கண் டாக்டர் கண்ணாடி மாட்டியிருந்தாரா இல்லையா? எல்லா கண் டாக்டரும் கண்ணாடி மாட்டியிருப்பாங்க. நான் கேட்குறேன், உங்கள் கண்ணையே ஒழுங்காக வச்சுக்க தெரியலையே, நீங்கள் எப்படி அடுத்த கண்ணை குணப்படுத்துவீங்க? அப்போது கண் டாக்டராக இருந்தாலும் நான் சொல்ல டெக்னிக்கை 4 டெக்னிக் ஃபாலோ பண்ணால் அவர் கண்ணாடி கழட்டலாம். அப்போ இதுக்கு பேர் மருத்துவமா, கண்ணாடி மாட்டுறதுக்கு பேர் மருத்துவமா? இது உதாரணம் புரியுறதுக்காக சொல்கிறேங்க. உடனே கண் டாக்டர் பற்றி நான் பேசலை, பொதுவாக புரியுறதுக்காக சொல்கிறேன். ஆக மொத்தம் முடியிலிருந்து நகை வரைக்கும் இருக்கிற எல்லா உறுப்புகளையும் நம்ம புதுசாகவே மாற்றிடலாம். பிறந்த குழந்தைக்கு இருக்கிற மாதிரி மாற்றிட்டோம்னா அது இருக்கிற நோயை பற்றி கவலைப்பட வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் எந்த உறுப்புகளையும் நோய் இல்லை, ரத்தத்தில் தான் நோய். அதை சரி பண்ணால் உறுப்பு தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கும்.